வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மாத ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய நிலைகளை நம்ம பார்த்துருவோமுங்க. அப்போ 2026ஆம் ஆண்டில் ஆடி மாதத்தில் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூலை மாதம் இருக்குங்க. அப்போ இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலவரப்படி சில முக்கிய மாற்றங்களும் புதிய திருப்பங்களுமே உங்களுக்கு நிலவ போகுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போது உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 4ஆம் வீடான கடகத்தில் உங்களுக்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சுகஸ்தான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. அப்போ ராகு கேது பார்த்தீங்கன்னா, ராகு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் கும்பத்தில் பயணம் செய்கிறாரு. கேது 5ஆம் வீட்டில் சிம்மத்தில் பயணம் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீனத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் ஜூலை 27 முதல் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையை அடைகிறாருங்க. அப்போ வக்ர நிலை அடைவதால் பார்த்தீங்கன்னா சனி 7.5 சனியினுடைய தொடக்க காலம் என்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம்னு சொல்லலாமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 17ஆம் தேதி அன்று 4ஆம் வீட்டிற்கு அதாவது கடகத்திற்கு செல்கிறாருங்க. அப்போ கடகத்திலிருந்து இந்த ஒரு மாத காலமும் கடகத்திலே சஞ்சரிப்பாருங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் 2ஆம் வீட்டில் ரிஷபத்தில் சஞ்சரித்து சனியினுடைய பார்வை பெற்று உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறாருங்க. அப்போது தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரர்களுக்கு 4ல் உச்சம் பெற்ற குரு பகவான் பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் நீண்ட நாட்களாக இருந்த வேலைப்பளு எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குறையும்னே சொல்லலாமுங்க. அப்போ புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடுங்க. ஆனால் 12ல் சனி வக்கரம் அடைவதால் வெளிநாடு வெளியூர் தொடர்பான வேலைகளில் உங்களுக்கு சில தாமதங்களுக்கு பின்பு தான் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ நிதி நிலைமை சொத்து சேர்க்கை இதெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு ஆடி மாதம் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலம் என்றே கூறலாமுங்க. 4ல் குரு உச்சம் பெறுவதால் புதிய வீடு நிலம் அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் மிக வலுவாக காணப்படுதுங்க. 11ல் இருக்கக்கூடிய ராகுவால் திடீர் பணவரவு பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் ஏற்படுதுங்க. பழைய கடன்களை நீங்கள் முழுமையாக அடைக்கக்கூட உங்களுக்கு வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. குடும்ப உறவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அதாவது திருமணம் காதுகுத்து போன்ற தடையின்றி உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் முற்றிலும் நீங்கி உங்களுடைய ஒற்றுமை நல்ல ஒரு பலப்படுமுங்க. அப்போ 5ல் கேது இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கக்கூடிய ஒரு காலமுங்க. அதனால் கல்வி விஷயங்களில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. 5ல் கேது இருப்பதால் இந்த நிலைமைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. ஆரோக்கிய விஷயங்களில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருப்பதால் சனியினுடைய பார்வை பெறுவதாக இருப்பதால் உங்களுக்கு முன்கோபமெல்லாம் ஏற்படுங்க. அதே போல் இரத்த அழுத்தம் பிபி கண் பார்வை அல்லது பல் தொடர்பான உபாதைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வாகனங்களை இயக்கும் போது அலைச்சல்களை எல்லாம் குறைத்து கொள்ளுங்க. நிதானமாக செல்வது இந்த காலகட்டங்கள் மிக அவசியம்ங்க. அப்போது உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுவினுடைய ஆதிக்கம் இருப்பதால் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு புதிய தெளிவு பிறக்கக்கூடுங்க. அப்போ புதிய தொழில் தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% வெற்றியை ஏற்படுத்தி தரும்னே சொல்லலாமுங்க. அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதி நிலைமை எதிர்பாராத நபரால் பண உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடும். அதே போல் தடைபட்டிருந்த அரசு உதவிகள் தொகைகள் இதெல்லாம் உங்களுக்கு கைக்கு சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் தேவைங்க. இந்த மாதம் பரணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுங்க. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும்னே சொல்லலாமுங்க.
ஆடம்பர பொருட்கள், ஆடை, ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். உங்களுக்கு கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு கையெழுத்தாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. பெண்கள் வழியிலான ஆதரவுகள் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, வெளி உணவு பழக்கங்களை இன்றைய காலகட்டங்களில் தவிர்ப்பது நீங்கள் நல்லதுங்க. வயிற்று உபாதைகள் வர வாய்ப்பு உள்ளது. அப்போ வெளியில் நீங்கள் ஹோட்டலில் இந்த மாதிரியான விஷயங்களில் உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்துருங்க. வயிறு உபாதைகள் வருவதால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் மிக அற்புதமாக இருக்குங்க. அப்போ சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை மிக உயரிய இடத்தை எல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பு அல்லது உதவிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உத்தியோகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகம் அரசு வேலைகளுக்கு தேர்வு எழுதியவர்களுக்கு இந்த காலம் ஆடி மாதத்தில் சாதகமான முடிவுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் பதவி உயர்வு, ப்ரொமோஷன், இடமாற்றம் நினைத்தபடி உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் மிக கவனம் செலுத்துங்க. பூர்வீக சொத்து விஷயங்களில் அவசர முடிவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லதுன்னே சொல்லுவாங்க. அப்போ ஆடி மாதத்தில் நீங்கள் ஏதாவது பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எளிய பரிகாரங்கள் பண்ணுங்கள். 7.5 சனியினுடைய தாக்கம் குறையணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேசராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமைகளில் நவக்கிரக சன்னதியில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதே போல் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய வழிபாடும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் உங்களுடைய முன்கோபத்தை எல்லாம் குறைத்து நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலன்கள் எல்லாமே ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் மேசராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பலன்களுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.